ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம நேற்றைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். நாம நேற்று வீடியோ தான் போடலையே தவிர லெவல்ஸ் அப்படின்றத நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியாச்சு. நீங்க இன்னும் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டெலகிராம் சேனலோட லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் 25,842 அங்கே கிடச்சிருந்தது நேற்று. அது முதல் நாளோட க்ளோஸ் ப்ரைஸுக்கும் முதல் நாளோட லோவுக்கும் கீழே கிடச்சிருந்தது. இருந்தாலுமே அந்த இடத்துல ஓப்பன் லோ அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா ஒரு வெர்டிக்கலான ஏற்றம் எங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்விங் அப்படின்றது கிடைச்சிருக்கு பாருங்க. எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த R2 அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தவன் அதுக்கடுத்து அப்படியே சைடுவேஸ்லேயே நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை நெருங்கியாச்சு. நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருந்தால் மேலே போகும் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்திருப்போம். வழக்கமாக அதை ஒரு வாய்ஸ் மெசேஜில் கொடுத்துருவோம். சில சமயங்களில் கொடுத்துருக்கோம் டெலகிராமில். ஆனால் நேற்று அந்த விஷயத்த செய்யலை. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு டைரெக்டாக நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்தாச்சு. நாம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 26,345, 26,275, 26,130, 26,054. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. நம்மளோட R1 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டே ஹை, ஆல் டைம் ஹை அங்கே தான் இருக்கு. அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம லெவல்லையும் ரிஜெக்ட் ஆகின மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நாம ஒரே மாதிரி தான் பண்ண போறோம். அந்த கால்குலேஷன் கூட தான் அங்க இருந்த ஹை மேட்ச் ஆயிருக்கே தவிர அந்த ஹையை மேட்ச் பண்ணி நாம கால்குலேஷன் எடுக்கல. சரிங்களா? ஓகே. இப்போ இதை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் இந்த க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேல நிக்கிறதே தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பா தான் இன்னைக்கு இருக்கும். க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் ஹைக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கும் போதே முதல் நாளோட ஹைக்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பு தான் அங்கே அதிகப்படியாக இருக்கு. சரிங்களா? ஸோ முதல் நாளோட ஹை க்ளோஸ் ப்ரைஸ் இதுக்கெல்லாம் மேலே நிற்கும் போது தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு, அந்த மாதிரியான ஸ்ட்ரைக் அங்கே தான் இருக்கு. அதை தொடர்ந்து கீழே வரணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் அப்படின்றது 26,050. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நாம கொடுத்துருக்க இந்த S2 இந்த ஏரியால தான் இருக்கு. இந்த ஏரியால இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகும் வாய்ப்பு. இந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து ஒரு டவுன் சைடில் மூவ்மெண்ட் வந்து ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றதையும் டச் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் முக்கியமாக இருக்க போது ஓப்பனுக்கு அப்புறம் ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகுறாங்களா, ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆகுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அமைய போகுது. இப்போ அதை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்க போது சென்செக்ஸோட மந்த் எக்ஸ்பைரி அவன் என்ன சொல்றான் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, சென்செக்ஸ்க்கு நம்ம லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கல. அந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன சொல்லுது அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். சென்செக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட நிஃப்டியில் பார்த்த அதே விஷயம்தான். க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் ஹைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 35 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இங்கேயும் ஸ்ட்ரைக் அப்படின்றது அதே தான் வருது, 85,600. அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் தொடர்ந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது தான் எதிர்பார்க்கலாம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் ஆல் டைம் ஹை அப்படின்றது 85,978 இருக்கு. இந்த க்ளோஸ் ப்ரைஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் பக்கத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அது சென்செக்ஸோட ஒரு நாள் ரீச்சபிள் பாயிண்ட் தான். ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ரீச் பண்ணக்கூடிய லெவலில் தான் ஆல் டைம் ஹையை வச்சுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி டவுன் சைட் போகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் 85,200 இந்த ஸ்ட்ரைக்கு மேலே இருக்கிற வரையும் மேலே போகக்கூடிய வாய்ப்பு, அதாவது மேல இருந்து கீழே வந்தது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். தொடர்ந்து கீழே போகணும் அப்படின்னாலும் இந்த 85,200
இந்த ஸ்ட்ரைக்கு கீழே இருக்கிற பட்சத்துல கீழே போகும். ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றது ஒரு சப்போர்ட்டா செயல்படக்கூடிய வாய்ப்பா மாறும். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. ஹீரோ ஜீரோ அப்படின்றது ஒவ்வொரு எக்ஸ்பைரிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அளவுக்கு அதிகமான கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி நடக்குமா நடக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. என்ன நடந்தா நடக்கும் அப்படின்றத அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பைரிலையாவது ட்ரேட் பண்ணாம வாட்ச் பண்ணேன். ஒரு எக்ஸ்பைரியில மட்டும் ட்ரேட் பண்ணாம வாட்ச் பண்ணி எதையும் கண்டுபிடிக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 2 மாசத்துக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்க ஹீரோ ஜீரோ அப்படின்றத பண்ண போறீங்கன்னா 2 மாசத்துக்கு 2 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 எக்ஸ்பைரின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு மாசத்துல 8 எக்ஸ்பைரி வரப்போகுது. 2 மாசத்துல 16 எக்ஸ்பைரி. அந்த நாட்கள்ல என்ன நடக்குது, என்ன நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது இப்படின்ற எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு ஹீரோ ஜீரோ அப்படின்ற விஷயத்த ட்ரை பண்ணுங்க. வார வாரம் ஹீரோ ஜீரோல போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்க நேரத்தையும் பணத்தையும் சரியான வகையில யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாவே ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருந்து உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அதை சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம். அந்த அல்காரிதத்து மூலயமா ரன் ஆகுது. இங்க யாரும் பை செல் பண்றதுனால மட்டும் அது ரன் ஆகுறது கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே முடியும் போது சென்செக்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்குங்க எல்லாம் ஜீரோ ஆக போகுது. ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாம் அவங்களோட ரியல் வேல்யூ அப்படின்றது கிடைக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. பை டிஃபால்ட்டா இங்க பை செல் பண்றதுனால மட்டும் மார்க்கெட் மூவ் ஆகுறது கிடையாது. அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட்டை எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.